டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மென்ட் நவ். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே கடுமையான குடிநீர் தட்டுப்பாட்டால் அவதிப்பட்டு வரும் கிராம மக்கள் சொட்டு சொட்டாக வடியும் நீரை சேகரித்து செல்லும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதனால் அரசியல்வாதிகள் மீது கடும் ஆத்திரத்தில் இருக்கும் கிராம மக்கள் தேர்தலுக்கு யாரும் ஓட்டு கேட்டு வரக்கூடாது என குமுறுவது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. குடிநீருக்கு கடும் அல்லல் பட்டு வரும் கிராம மக்கள் பாறை இடுக்கில் சொட்டு சொட்டாக வடியும் நீரை சேகரித்து குடங்களில் எடுத்துச் செல்லும் அவல காட்சிதான் இது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள வில்பட்டி ஊராட்சியில் 3000த்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த சில மாதங்களாக போதிய மழை இல்லாததால் கிணறுகள், நீர்த்தேக்கம் மற்றும் நீரோடைகள் வற்றிப்போய் வறண்டு காணப்படுகின்றன. மேலும் இப்பகுதியில் உள்ள குறிஞ்சி நகர் பகுதியில் சமீப காலமாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததால் மக்கள் கடும் அவதிப்பட்டு வருகின்றனர். இதனால் குடிநீர் எடுப்பதற்காக காலி குடங்களுடன் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று பாறை இடுக்கில் சொட்டு சொட்டாக வடியும் தண்ணீரை இலைகளை வைத்து சிறிய பாத்திரத்தில் சேகரித்து குடங்களில் ஊற்றி எடுத்து வருகின்றனர். இதில் வேதனை என்னவென்றால், இந்த குடிநீரை சுமந்து வருவதற்கு கூட நல்ல சாலை வசதி இல்லை என்பதுதான். இதனால் ஒற்றையடி பாதையில் இடுப்பிலும் தலைச்சுமையாகவும் குடங்களை சுமந்து செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அத்தோடு ஒரு குடம் தண்ணீரை சேகரிப்பதற்காக கூலி வேலையை கூட விட்டுவிட்டு வர வேண்டிய அவல நிலை ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கின்றனர். எல்லாமே கூலி வேலைக்கு தானே போறோம். நாங்க தண்ணி இல்லாம 10 மணி 11 மணிக்கெல்லாம் போயிட்டு ஓடியாந்து ஒவ்வொரு வீடா தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம். இவ்வளவு நேரம் தண்ணி எடுக்கும் சாப்பிட கூட இல்லை. இன்னும் வீடு வீடா போய் தான் தண்ணி எடுக்கிறோம். எங்களுக்கு தண்ணிக்கு எப்படியாவது ஒரு ஏற்பாடு பண்ணி தர சொல்லுங்க. குடிநீருக்குத்தான் இந்த அல்லல் பட வேண்டி இருக்கிறது என்றால், தங்களது பகுதியில் முறையான சாலை வசதி இல்லாததால் அவசர காலத்தில் ஆம்புலன்ஸ் கூட வருவதில்லை என குமுறுகின்றனர். அத்தோடு கொடைக்கானலில் உள்ள மற்ற பகுதிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தரும் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் குறிஞ்சி நகர் பகுதியை மட்டும் கண்டுகொள்வதில்லை எனவும், இதனால் அத்திப்பட்டி கிராம மக்கள் போல வசித்து வருவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் எல்லா பேரும் வராங்க. பிரசிடன்ட்ல இருந்து எல்லாருமே வராங்க. தண்ணி கூட கிடையாது, ரோடு வசதி கிடையாது. பள்ளிக்கூடத்து வரைக்கும் தான் ரோடு இருக்கு. இங்கிட்டலாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு முதற்கொண்டு ஒரு வண்டி வசதி கிடையாது. அதுக்கு இப்பதான் வேன் விட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்தா போறாங்க. எங்களுக்கு ஒரு அவசர ஆஸ்பத்திரி இருக்கானுங்கிறதுக்கு இங்கேருந்து 6 கிலோமீட்டர் தூரத்துக்கு போகணும். எதுனாலும் நாங்க டவுனுக்கு தான் போகணும். சரவணம்பர்ல எதுவுமே கிடையாது. தண்ணி சுத்தமாவே இல்லை. இந்த வெயில் டத்துக்கு எங்களுக்கு தண்ணி தான் வேணும். ரேஷன் கடை வந்திருக்குன்னு எங்களுக்கு. ரேஷன் கடை இன்னும் ஓப்பனே பண்ணல. 2 நாளைக்கு ஒரு தடவை போடுறாங்க. அது எப்போ ஓபன் பண்றாங்கன்னு தெரியல. சரவணம்பர் எங்களுக்கு அத்திப்பட்டி கிராமம், அவ்வளவுதான். வேற எந்த இதுவுமே கிடையாது. இதன் காரணமாக அரசியல்வாதிகள் மீது கடும் ஆத்திரத்தில் இருக்கும் கிராம மக்கள் இனி யாருக்கும் ஓட்டு போடப் போவதில்லை எனவும், ஓட்டு கேட்டு யாராவது இந்த பக்கம் வரட்டும் எனவும் ஆவேசமாக தெரிவிக்கின்றனர். இந்த மாதிரி இருந்தா நாங்க எப்படி பிழைக்கிறது? இனிமே ஓட்டே யாருக்கு நாங்க போட மாட்டோம். இனிமே யாரு வந்தாலும் சரி, ஓட்டே போட மாட்டோம். எனவே மாவட்ட நிர்வாகம் மக்களின் வேதனையை கருத்தில் கொண்டு குடிநீர் விநியோகம் செய்வதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மென்ட் நவ்.